Hi students, welcome to my channel. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான். இதில் நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, அதை தாண்டி நிறைய மார்க் ஸ்கோரிங் டிப்ஸையும் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷம் கொஷின் பேப்பர் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தா நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது மேக்ஸ் தான். ஏன்னா அந்த ஒரு கஷ்டத்தை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு புரியுது. மேக்ஸ் தான் 10th கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றது கூட ஓரளவுக்கு ஏதாவது சமாளித்து படிச்சிடலாம், மேக்ஸில் மட்டும் மார்க் வந்தால் போதும், டோட்டல் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எனக்கு புரியுது. அதே மாதிரி மேக்ஸ்க்கு எப்படிலாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 1 மார்க் தான் உங்களுக்கு ஒரு கீ ஃபேக்டர். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 1 மார்க்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வருஷம் கொஷின் பேப்பரில் 3 1 மார்க் வந்து புக்கிங் தான் வரும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு 3 1 மார்க் புக்கிங் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 மார்க் வந்து மக்கப் பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு 95 98 எடுக்கிறவங்களுக்கு மக்கப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒன்றொன்றுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து புக்கிங் எது வந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நானும் அப்படி தான் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து எனக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் ஒரு கீயாக இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு. அதை தாண்டி நான் வந்து 98 99 சென்டம் இப்படிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேறு சாய்ஸே உங்களுக்கு கிடையாது. அதை தாண்டி மேக்ஸில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, பப்ளிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட் சாப்டர் உங்கள் ஸ்கூல்லேயே அப்படியே புஷ் பண்ணி படிக்க வச்சுருவாங்க. இந்த பி கிராஸ் ஏலாம் இது மட்டுமே வரும் அப்படிலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதை தாண்டி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது, அதிலேருந்து கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அல்ஜிப்ரா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸும் இம்பார்ட்டண்ட் தான். இந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 5 வருஷம் கொஷின் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% ஆஃப் கொஷின்ஸ் உங்கள் இந்த பப்ளிக் பேட்ச்க்கு வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் பேட்ச் 10th. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இந்த ஜாமெட்ரி லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 4th சாப்டர். நான் யார் சொல்கிறேன்னா, மார்க் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 80+ எடுத்தால் போதும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டரு, செகண்ட் சாப்டரில் ஏபி அந்த ஜிபி ஜாமெட்ரி ப்ரோக்ரஷனு, அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டரில் 3.1 3.5 3.6 3.8 3.9, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸு. 5th சாப்டரில் ஸ்லோப் பார்த்துக்கோங்க. 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப கஷ்டம், அது 80 வாங்கணும், அது பார்க்க வேணாம். சென்டம் வாங்கினா ட்ரிக்னாமெட்ரியும் ஜாமெட்ரியும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7th சாப்டர் ஒரு லேண்டனும் ஒரு பக்கெட் சம் இருக்கும், அந்த பக்கெட் சம் நல்லா பார்த்துக்கோங்க. 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராபபிலிட்டியில் வந்து ஒரு 5 மார்க் இருக்கும். அந்த 5 மார்க் வந்து எப்போயுமே வந்துடும். அதை நான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் வரும்போது சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக நீங்கள் 80 எடுக்கணும்னா நீங்கள் இதை படித்தா போதும். புக் பேக் 1 மார்க். ஸோ இதை படித்தா ஷுவராக நீங்கள் 80 எடுத்துடலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு 80 மார்க் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து கவர் பண்ணால் போதும், 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா வருஷம் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் இது படித்தா போதும். ஆனால் வந்து சென்டம் எடுக்கணும்னா, ஸோ இது வந்து அதுக்கு தான் மெயின் ஃபோக்கஸு. நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி தான் உங்களுக்கு ஒரு கீ. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அப்படி 5 மார்க் வரும்போது நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியை கவர் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஷிப்ஸ் இருக்கும், 2 ஷிப்பு, அந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு போல் சம் இருக்கும், இந்தியா ஃப்ளாக் மாதிரி ஒரு போல் சம் இருக்கும், அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 5.2 எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட், 5.1 5.2. அதே மாதிரி 3.3ல் ஐ திங்க் ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த என் டேர்ம்ஸ் இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். சென்டம் எடுக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் படிச்சிருப்பீங்க, படிக்கலனா கூட கவலைப்படாதீங்க. இன்னும் இருக்கிற டைம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். நான் இந்த கொஷின் பேப்பரை வந்து எப்போ போகிறேன்னா, ஆக்சுவலாக இது செப்டம்பர் தான் ஆகுது. நான் வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாம் அப்டேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். அதே மாதிரி இந்த ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. தியரம் சொல்கிறேன் பாருங்கள், 3 தியரம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பித்தாகரஸ், தேல்ஸ், நீங்கள் பார்க்குற ஆங்கிள் பைசெக்டர், இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஷுவராக உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும். 5 மார்க்ஸ். நீங்கள் கவலைப்பட வேணாம், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற
ஒரு கீ ஃபேக்டர்னால் இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க இந்த குவாட்ரிலேட்ரல், ஸோ அதெல்லாம் ஈஸியானது, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு 16 மார்க் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். அந்த 16 மார்க் ஹிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஜாமெட்ரி கிராஃப், இதுதான் உங்களுக்கு 16 மார்க்ஸ் ஹிண்ட்டு. யாருமே தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அதை விட்டால் உங்களுக்கு பெரிய லாஸு. ஏன் சொல்கிறேன்னா 16 மார்க் வாங்குறது கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும், ஜாமெட்ரிக்கெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும், கரெக்டாக அதை வந்து கேர்வ்லாம் போடணும். கிராஃப்லாம் ரொம்ப ஈஸி, அது ஈஸியாக 8 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓரளவுக்கு எழுதினா கூட உங்களுக்கு 8 மார்க் போட்டுருவாங்க. ஜாமெட்ரிக் தான் நல்லா பார்ப்பாங்க. ஐ மீன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக 16 மார்க் ஒரு 15 மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 16 மார்க் வந்துடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாராலுமே அது முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே இது வந்து ஜாமெட்ரி லெசன் தான் வரும். 43 ஏபியும் அதே மாதிரி 44 ஏபியும் வந்து கிராஃப் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் மாற்றி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நான் படிக்கிறப்பலாம் இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு கீ மாதிரி 16 மார்க்கு. ஆனால் இப்போ இது பெருசாக யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதை விட்டுட்டு மற்றது படிக்கணும் தான் பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா தரவு பண்ண பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.